ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கொஷின் நம்பர் 7.51 த pH ஆஃப் 0.005 மோலார் கொடின் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இஸ் 9.95. கால்குலேட் இட்ஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் பிகேபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பேஸ், ஏன்னா பிஹெச் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட்ஸ் அ பேஸ், ரைட்? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த பேஸை வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிஹெச்சை வச்சு நம்ம பிஓ வச்சு கண்டுபிடிச்சிடும். அப்போ பிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 9.95. அப்போ POH that is equal to வரும் 14 minus 9.95, ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு POH வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னா 4.05 வருது, ரைட்டா? ஸோ 4.05. இப்போ இந்த POH வேல்யூ வச்சு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப், அதே தான். இப்போ நம்ம அந்த POH தான் அப்படி ரிவர்ஸ் எழுதுறோம். ஆன்டிலாக் ஆஃப் மைனஸ் POH அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக்னா 10 to the power of மைனஸ் என்ன வந்துடும் நமக்கு இங்கே 4.05. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்னா 8.91 into 10 to the power of minus 5. ஸோ 8.91 into 10 to the power of minus 5 வந்துடும், ரைட்டா? இதுதான் OH மைனஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு சி அப்படின்னு தெரியும், ரைட்டா? இப்போ நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், ஏன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது பண்ணிக்கலாம். ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் டிவைடட் பை சி அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 8.91 into 10 to the power of minus 5 divided by கான்சன்ட்ரேஷன் வந்து 0.005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 1.782 into 10 to the power of minus 2 வருதுப்பா. இதுதான் ஆல்ஃபா. ஸோ அடுத்து பிகேபி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கேபி எழுதணும். கேபி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் சி. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்னது 1.782 into 10 to the power of minus 2 the whole square into கான்சன்ட்ரேஷன் வந்து 0.005. ஸோ அப்போ கேபியோட வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா 1.587 into 10 to the power of minus 6 வருது, ரைட்டா? இப்போ இதுலேருந்து பிகேபி கண்டுபிடிக்கிறேன். பிகேபி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் லாக் ஆஃப் கேபியோட வேல்யூ. ஸோ அப்போ மைனஸ் லாக் ஆஃப் 1.587 into 10 to the power of minus 6 போட்டேன் அப்படின்னா இதுக்கான லாக் வேல்யூ எனக்கு என்ன வருது பாருங்கள், 5.8 வருது. ஸோ 5.8 இஸ் அ பிகேபி வேல்யூ எனக்கு கிடைக்குது, ரைட்டா? ஸோ அப்போ அவங்க கேட்ட எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கேபி கண்டுபிடிக்கிறேன் ஆல்ஃபாவிலேருந்து. ஸோ கேபி கண்டுபிடிச்சிட்டேன். கேபி என்ன பண்ணுறேன், பிகேபியாக மாற்றுறேன். ஸோ பிகேபியோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்? ஸோ கொஷின் ஓவர். தேங்க்யூ.